அண்ணா அத்தோட்டு புள்ள அண்ணான்னு கூப்பிடுவாளா? ஏன் கூப்பிடுறதுல கேளுங்க ஜனங்களே. கூப்பிடுறாங்களா? ஏயா அத்தோட்டு புள்ள அண்ணான்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? நல்லா கூப்பிடுறாங்களா? யாருன்னு சொல்லுங்க, வாய் திறந்து. கூப்பிடுறாங்களா இல்லையா? ஏய் கூப்பிட்டா ஏய் இந்த காலத்துல கூப்பிடுறாங்க. வளர்த்தனா கூப்பிடுறாங்க. நீ நான் உன்னை வளர்த்தனல்ல, எங்க அத்தோட்டு பிள்ளையாட்டம் இருக்குது. ஆமா யாரு நானு? ஆமா உங்க அத்தோட்டு பிள்ளையாட்டா? அத்தோட்டு பிள்ளையாட்டம். என்னங்க சொல்றீங்க? நீ உன்னை பார்த்தா உலகெங்கும் அருள் பாவிக்கும் ஆண்டவனாகி விளங்கி வரக்கூடிய முனீஸ்வரனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு என்ன வேண்டுதல் வைத்த நிறைவேறிய காரணத்தினால் இன்று இரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அடி அம்மம்மா, அப்படி இருந்தாலும் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? என்னங்க பேரு? ஆமா, இப்ப நம்ம ஆடிட்டு இருக்கிறோமே இந்த நாடகத்தின் பெயர் என்ன? சரவண மீனாட்சி. வரும்போது அர்த்தம் பார்த்துருந்தேன், டிவியில் ஓடி இருந்துச்சு. எல்லாம் நாசமா போயிருவேன். நாம நாசமா போனா நீ நாளே மாசமா போயிருவேன். அப்படி இல்லையா?
அது இல்லைங்க, அது வந்து திரையில் ஓடுவது, நாம் வந்து தரையில் நடிப்பது. இத கேக்குறா? ஆமா. நீ இத கேக்குறா? ஆமாங்க. ஏமா இந்த நாடகம் தெரியாது? தெரியல. சங்கிலி புங்கிலி கதவை தர. இன்னும் நீ நல்லா சத்தம் கூட சொல்றா. சங்கிலி புங்கிலி கதவை தர. அவன் முகம் கண்டு வச்சுக்கிறான். அடியே அது இல்ல, இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? புராணத்துல பாகமாகி விளங்கி வரக்கூடிய சரி முனீஸ்வரன் பிறப்பு. முனீஸ்வரன் பிறப்பு இல்லையே முயலகாசுரன் வதம் முயலகாசுரன் வதம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். எத்தனை மசூர் முடிச்சிருக்கீங்க? எதுக்கு? சும்மா முயலாசுரன் வதம் கேட்கறதுக்கு போகட்டுறாலும் அவுத்து விட்டுருவோம். சரி அவுத்து விடு. போய் இந்த முனீஸ்வரன் பிறப்பு இந்த நாடகத்தில் ராஜா என் பெயர் என்ன, நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அந்த கலதை முன்னு புடிச்சு கட்டுங்க, வெளியே வந்துட போகுது. சரி அப்படின்னா ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? சரிப்பா. எப்படி அம்மா? அடி அம்மா ஓய் ஓய் இவ கேரளாக்காரியா? இந்த நாட்டு பொம்பளை ஐயா இப்படி ஒரு சுத்து நடந்து வா. அழகா பறந்தியா? அடி அம்மம்மா நான் ஏந்தா அழகா பத்தி பேசுற கழுத்து இங்க எடுத்து போடுங்கடி தெரிஞ்சுக்க. அடி அம்மம்மா அடியே
உங்களுக்கு சேகர் மாமா பிடிச்சிருக்கிற அப்படி தெரியல? எங்க சேகர் மாமா தான் எங்க வீட்டுக்காரு. ஏய், ஐ லவ் யூ. கூட்டிடுறா. ஐயோ ஏன் மாமா? நான் என்னத்துக்கு அடி அம்மம்மா அடியே நான் மலர் முக மதன ரூபி ரூபி என் மன்னனுக்கு நான் ஏற்ற தேவி. ஏற்ற தேவி. ஏய் ஓய். ஆட்டாதடி ஆயா. ஏய் சொல்றியா? ஏய் எங்கடி அண்ணன் வை வைக்கிறா? அது சோத்தனோன்றது பழக்கம். அசிங்க பிடிச்சவள சொல்லிடியாக்கா? அடி அம்மம்மா மலர் முக மதன ரூபி என் மன்னனுக்கு ஏற்ற தேவி. நான் அண்ணன் போல் நடந்தால் எனது பின்னே சடை குலுங்கிட 1000 தாதிமார்கள் எனக்கு ஆரத்தி ஏந்தி நிற்க. என் காலில் இருக்கும் தங்க கொலுசு கணீர் கணீர் என்று ஒலிக்க ஓடோடி வந்திருக்கோம். அடி அம்மம்மா என்னுடைய பெயரோ கலைவாணி சரஸ்வதி. உன் பெயர் கலைவாணி சரஸ்வதியா? ஆமாண்டி. என் பேர் என்னன்னு தெரியுமா? ஐயோ அடியா ஐயா உன் பேர் என்னடி? என் பேர் சிறுப்பழகி சினேகா. நேகவா நான் ஏந்தா பிறந்தன ஆயா நல்லா பாருங்க ஐயா சினேகாவ என்ன ஒரு அழகிய வந்திருக்கிறான்னு. எல்லாம் நோட்டம் அங்க போயிடுச்சு. ஆமா எல்லாம் கவுத்து மேல போய்கிட்டு நோட்டம். கவுத்து மேல போய்கிட்டு இருக்குது. அடி அம்மம்மா பாரு, மாமன் கூட என்ன ஆசைப்பட்டு தான் குக்கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. யாரு? அதை மாமன் உருமலை கட்டிக்கிறாரு. மாமனா? சரி சரி. அடி அம்மம்மா அப்படி என் பெயர் சரி சினேகாவா சரி என்னது? கலைவாணி சரஸ்வதியாக இருந்தானா உனக்கும் குணங்கட்டிக்கிச்சாடி. இல்லடி நான் உன்னை பேரு சொன்னதுவே நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு நரம்பு கவர் வேணுமாடி? ஐயோ ஐயா குளிக்கிறதா சாவறதாடி சாமி. மோக்கனாங்க வச்சு குப்புனாங்கடி. யா அப்படி கேட்டாலும் உன் பெயர் கலைவாணி சரஸ்வதி. ஏய் அடிச்சிட்டு கூட தூக்கு மாட்டி இருக்கணும்ங்களா? உன் பெயர் கலைவாணி சரஸ்வதி. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? அடி அம்மம்மா என்ன எல்லாம் கேக்குறல்ல ஏண்டி நீ எப்படி பிறந்த? ஏய் நான் பிறந்த வரலாறு அப்பா சொல்றேன். அப்படியா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? நான் போய் தண்ணி குடிக்கிறேன். நல்லா சுத்தமா பாப்போம். ஹாய் how are you? நமக்கு தேவாதி நமக்கு தேவரல
எனக்கு எல்லாத்தோட சந்தேகம் ஏண்டி இது என்ன ஓகே எல்லாத்துக்கும் ஓகே அதுக்கு தான் ஓகேவா எங்க சேகர மாமனுக்கும் ஓகே எந்த மாமனுக்கு எங்க மாமாங்க கூப்பிடுறப்ப போயிட்டு போனீங்கன்னா கொண்டு விடுவாங்க வந்துரு கமகட்ட பொம்மூர்த்தி ஆரியவன் நாயாட்டம் போய் பதக்கால மேல மூத்திரம் வருவன் ஒரு லைனவே எழுப்பிட்டியே அந்த புள்ளைங்க எல்லாம் உட்காந்து கூத்து பாத்துக்கிட்டு எதுக்கு போய் பிள்ளைங்களை தூக்குறா எங்க கொட்டை பேய் வருதாட்டங்குதுன்னு இந்த மாதிரி தான் யூடியூப் எடுக்கிறாரு அவரு இந்த மாதிரி வயசானவங்களை தூக்கினா கூட பரவாயில்ல அவங்கள தூக்கணும் குழந்தைகளுக்கு என்னடி பண்ண போற குழந்தைங்க பால் கழுவும் கொடுக்குறாங்க பாலா ஆறு வாய்ப்பளிக்கிறது இந்த பெத்த பால் கொடுத்தா புள்ளைக்கு பொழைக்க மாடி வாய்க்கிற வரைக்கும் பால் வேற கொடுக்குறாங்க
அடி அம்மம்மா எங்க பிரச்சனை என்னமோ ஒரு ஊருக்கு சொன்னா என்ன மாமா கோவலங்காடா கோவலங்காடு மாணிக்கு மாமன் என்ன 50 ரூபா கொடுத்து அசாத அந்த பக்கம் ரோட்டு பக்கமா போலாங்கிற கேளு எதுக்கு மாமா என்னத்துக்கு கூப்பிட்டு அப்படி தெரியுமா? எதுக்குங்க? என்ன லவ் பண்றதுக்கு அந்த பக்கம் ஒரு பாலம் ஒண்ணு புதுசா கட்டணுமா? ஆமா ஆ, கட்டிட்டு இருக்காங்க. சின்ன பாலமா கிட்டக்குதான் அத பெருசு பண்ணணுமா? சரி அந்த பாலத்தை உடைக்கணும்னா மனுஷங்காவை கேக்குதான். அதனால அசாம கூட்டிட்டு போய் நேரத்துக்கு வெட்டி போடலான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் அது போயிடாது. நான் போக மாட்டேன். அதுக்கு தான் காசு கொடுத்துக்கிறாங்க. பார்த்து ஜாகிரதை. அடி அம்மம்மா நான் ஏந்தா அடி அடியே செல்லா வாய திறந்து விட்டா இன்னைக்கு பாரு குழல்லையே வாயில விட்டாட்டி விட்டுருவேன். பாதா நேரா விட்டுருவேன். குமிஞ்சுக்கிறேன் விடு. மாமா கொள்ளக்கார மாமா ஆறு மாமா இந்த ஊர்ல ஒரு சக்காலத்துக்குனாச்சும் என்னாட்டம் அளவாக்குறாங்களா பாரு. என்ன இருக்கிறாங்க அவங்க அழகுலயே அழகு உன்னாட்டு பேர் அளவு யாருமே இல்லையா? என் நாட்டு பேர் அழகி. சரி அங்க வாங்கிட்டா என்னது சதீஷ் மாமா கொடுத்தா அப்படியா? மாமா சதீஷ் மாமா ஐ லவ் யூ. என்ன எனக்கு கிராய்க்கு பேசியா யாரு சக்காலத்தி அழகலன்னா என் அழகை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து மோதுறாங்க பத்தியா? சரி அடி அம்மம்மா அடியா செல்லா அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? அன்று ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கிடைந்தார். தேவாமிர்தம் அமிர்தம் ஏன் கிடையணும்? எதற்காக? தூர்வாச முனிவர் கொடுத்த சாபம் தேவர்களுக்கு நரை திரை பிணி மூப்பு எல்லாம் அணுக வேண்டும் என்பதற்காக இந்த நரை திரை பிணி மூப்பு இவைகள் நீங்கி தேவர்கள் அனைவர்களும் சுகமாக வாழ்வதற்காக தேவ அமிர்தம் கிடைந்தார். ஆமா அமிர்தத்தை எப்படி கிடைந்தார்கள் தெரியுமா? மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மஸ்தாகவும் ஆதி சேக்சன் என்கிற பாம்பே அணை கயிறாகவும் திருப்பார்கடலை பாண்டமாகவும் வைத்து அமிர்தம் கடந்தார்கள். இப்படி கடைகின்ற போது அந்த அமிர்தத்தில் என்னென்ன பிறந்தது? பட்டத்து வெள்ளானை, பாரிஜாத மலர், பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம்னா இந்த அரசர் பக்கத்துல நின்று இப்படி வித்துருவாங்க தெரியுமா? சின்ன திருப்பதி நம்மளை போல நாடக கலையிலே சிறந்த கோமாளி வேஷத்தில் சிறந்தவர் சின்ன திருப்பதி. கோமாளி வேஷத்தில் ஒரு கோமாளிக்காக 20 ரூபாய் பெண் செய்துள்ளார்கள். அத்தாண்டி நீ நான் அந்த பைபாய்ச்சி வர விட்டுட்டு நம்ம தெரியல அது இல்லடி. இப்படி அமிர்தம் கடையும் போது பிஞ்சாமிர்தம் பூச்சக்கர குடை அது மட்டுமல்லடி ரம்பை ஊர்வசி துலர்த்தமை மேனகை ரதி தேவி விசித்ரா இப்படி சொல்லக்கூடிய 7 நாட்டிய மாதர்கள் பிறந்தார்கள். 64,000 கண்டி பெண்கள் அதில் பிறந்தார். அதில் ஒருவளாக இந்த கலைவாணி நானும் பிறந்தேன். அப்படி நீ பிறந்திருந்தாலும் ஆமாண்டி உனக்கு திருமணம் நடந்துச்சா? ஐயோ அது ஏண்டி கேக்குற? என் பிரச்சனை இங்கே தாண்டிக்கிற அப்படி. ஐயோ ஆயா உனக்கு கல்யாணம் போச்சா? ஆமாடி. யாரடி உன்னை கல்யாணம் பண்ணுவீங்க? அக்குனி போய் பார் அவர் சம்பாதிக்கிறதுனால என்னையும் கூட்டுறது சம்பாதிக்கிற என்னது யூடியூப் பாரு அப்படி ஓர கண்ணால பாவாங்க ஏன்மாமா அடியா அடி அப்பம்மா எங்க பிரச்சனை ஆட்டி கேட்டு சேகர் மாமா பொண்டாட்டி கூப்பிடுறேன் மாமா ஆசையா எந்திரிச்சா மாமா அப்படி பைபாஸ் ரோடா போடி பைபாஸ் ரோட்ல நிக்கலாமா மாமா? மாமா ஒரு முத்தம் அடி அம்மம்மா சக்காலத்து என் பிரச்சனைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. பாட்டு பாடி சொல்லிட்டா சேகர் மாமன் பாட்டே பாடி அவர் பாட்டு பாடி ஆகணுமா? அடுத்த வேஷத்துக்கு பாடிக்கிறாரு. அப்படியா? சரி ஆகட்டும். அடி அம்மம்மா அப்படி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்தேன்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் எந்த நாட்டு அரசர்? எந்த நாட்டு அரசர்? அம்மம்மா நான் போய் தண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன். ஆஹா என் புருஷனை பாக்குற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும். எனக்கு யாரு கேளு என் புருஷன் என்ன இப்ப வர வர கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா வேற பக்கம் என்ன திரும்புறாரு என்னவோ தெரியல. உன்னாட்டு பொம்பளைங்க இருக்கிறாங்க. உனக்கு எனக்கு என்ன குறைச்சிருன்னு என் புருஷன் கிட்ட காட்டணும். காட்டுறியா? ஆமா நான் வந்துடுற வரைக்கும். ஆஹா நீ இப்படியே நிக்கிற.
சரியா உள்ள போனே கத்தி எடுத்து போடுவாங்க வா அடே என்ன மால நல்ல மனமுடிச்சே எல்லா பெண்களுக்கும் மார்பு முன்னாடி இருக்கும். உனக்கு என்னடி பிறநாளுக்கு தேவையா? இல்ல மாமா, நான் தண்ணி ஊத்திக்கும் போது குமிஞ்சு தண்ணி ஊத்திக்கிட்டா இது வந்து பூமி இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி சோப்பு போறதுக்கு தடுக்குதுன்னு தூக்கி வளைச்சு தூக்கி பின்னாடி போட்டுக்கிறேன். 4 சொரக்காய் ஆட்டம் தொக்குது கீழே. எல்லாம் சரிதான். ரெட்ட ஜடை கூட அழகா போட்டுருக்கிற ஒத்துக்கிற. எங்க லைட்ட திரும்ப சொட்ட வருடி கண்டுக்காது. அடி அம்மம்மா, அப்படி இருந்தாலும் நான் ஜாலி திருமணம் செய்தேன். என்னங்கிறாங்க, அந்த சக்காலத்தையாட்டும் நாம போறக்குள்ளே அப்படிங்கிறாங்க. நாம அளவா இல்லையன்னு போறதுன்னு நினைச்சுக்கிறேன். நீயே நாட்டுல அழகா ஆயா. அடி அம்மம்மா, என் கணவர் பெயரோ பிரம்மதேவன். என் கூட்டுக்கார் பேர் என் கணவர் தாண்டி பிரம்மா. உங்க கூட்டுக்கார் பிரம்மாவா? அவர் பெயரோ கமலஹாசன். கரநாடிக்கு போய்க்கிறாரு. நடிக்கவும் போவானா? என் கூட்டுக்கார் குழல்காரு. அடி அம்மம்மா, அப்படி இருந்தாலும் இன்று ஏதோ காரணமாக என் கணவர் அழைத்துள்ளார். அப்படி சென்று பார்ப்பதாக இருந்தால் நான் மட்டும் போன நல்லா இருக்காதுடி. நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம். நீ உன் பிரச்சனை போ, நான் என் பிரச்சனை சேவரட்டு போறேன். டேய், என் பிரச்சனை போய் பார்த்துட்டு அப்புறமா போ. முன்ன என் பிரச்சனை போலாமா? காலத்து 2 பேரும் ஒன்னா பண்ணா நல்லா காது. ஏய் பைத்தியக்காரி, என் கணவரை பார்க்க போகலாம். போலாமா?
ஆடைய போமாட்டோம் மாமாவை தூக்கிட்டு போனவளு பொண்டாட்டின்னு அரை பக்கத்துல போட்டு படுக்கிறதுக்கு பேயாட்டம் வந்து இருக்கிற என் கூட்டுக்காருக்கு பாதம் பண்ணிக்கிறேன் நானு ஊதிட்டீங்கன்னா நல்லா இருக்காதுப்பா. குத்து வாங்குறவன் யாரு? வெட்டியே விடுவோம் ஒழுங்கா ஓடி போயிரு எங்கேயாவது கிணத்துல போய் விழுந்து போய் மாமா கலைமகள் தேவி கணவரே கண்கண்ட தெய்வம் என்று கணவரே கண்கண்ட தெய்வம் என்று இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தெய்வம் அல்ல. என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவரே எனக்கு கண்கண்ட தெய்வமாகும். உண்மைதான் அடி தேவி. அதனால அப்பேற்பட்ட தங்களுடைய திவ்ய ஒரு பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சு பாரிஜாதம் அள்ளி என்று சொல்லக்கூடிய பாசனம் மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து உமது பாதத்தை பன்னிராத கழுவி என் பட்டாடையால் துடைத்து உமது தேவியாகப்பட்ட கலைவாணி போற்றி செய்து வணங்கினேன் தேவி. அதாவது கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம் என்று காலையும் மாலையும் தவறாமல் படி என் பாதத்தை படித்து இருக்கிறாய். சரி, நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? எப்படிங்க கண்ணே மன்னா பாதமலர்
மட்டுமல்லாமல் சரி இந்த பூலோகத்திலே உள்ள பெண்குலங்கள் அனைவரும் பூடனும் பொட்டுணரும் தீர்க்காயுச காலமாக வாழ்ந்திருப்பீர்கள். அண்ணா தேவி கணவனுடைய பாதத்தை கடவுளின் பாதமாக கருதி போற்றி செய்து வணங்கியபடியா உண்மைதான். வாழ்குவாய் வாழ்குவாய் பெண்குலம் எல்லாம் வையகத்தில் கோடிகாலம் என்று வாழ்த்தி உரைக்கிறீரே மன்னா. கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவா காரமரி இருந்தாலும் காதம்பரியா காதம்பரியா இல்ல தேவி ஏங்க, அப்படி இருந்தாலும் சுவாமி என்ன வரவழைத்த சேதி என்னங்க? ஏங்க என்ன இவ்வளவு நேரத்துக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? இந்நேர வேளையில் அம்மா உன்னை அதிவேகமாக எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னங்க காரணம்? கண்ணே, அண்ணா இன்றைய நாள் தினத்திலே சரி உன்னை பார்க்க 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 இப்போது நான் தேவர் சபைக்கு செல்ல வேண்டும். அதுக்கு தான் சொன்னீங்களா? நான் கூட வேற சொன்னமோ நினைச்சேன். என்ன நினைத்தாய்? எதுக்கு கூப்பிட்டுருப்பீங்க? நானும் வேற என்னமோ நினைச்சேங்க. நான் என்னென்ன நினைச்சேன்? என்ன நினைச்சேன்? மனக்கரும்புக்க சக்கத்துக்க. எப்படி தேவி? என்ன பண்ணாங்கற? அண்ணா தேவி, நாங்களும் என்னென்னமோ நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்க தேவர் சபைக்கு போகிறேன்னு சொல்லி விட்டீரே. தேவி, அதாவது வாரத்திலே ஒரு முறை, சரி மாதத்திலே 12 முறை ஓஹோ தேவர் சபை அமைப்பது வழக்கம் அல்லவா? ஆமாங்க. இன்றைய நாள் சரி. தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் ஓஹோ தேவர் சபை அமைக்கிறார். ஆ. அந்த தேவர் சபைக்கு மும்மூர்த்தி தேவர்களும் செல்ல வேண்டும். ஓஹோ அதிலே அப்படி என்றால் மும்மூர்த்திகளில் முதல் தெய்வம் தாங்கள் தான். உண்மைதான். அதனால் தாங்கள் தேவர் சபைக்கு போகணுமா? படைக்கப்பட்ட தெய்வம் இந்த பிரம்மதேவன், நான் செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. உண்மைதான். சரி நீ அப்படி என்றால் நானும் உங்களோட வரலாமா? நீ வரியா? ஆமா சரி வா. நாங்கள் போகலாம்.